வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் மாங்காய் வாழைக்காய் போட்டு ஒரு புளிக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த குழம்புலேயே நீங்கள் காயும் பண்ணிடலாம், குழம்பும் பண்ணிடலாம். ஸோ 2 in 1 ரெசிபி. தேவையான பொருட்கள் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வருது. நான் போக போக என்னென்ன தேவைங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். முதல் ஸ்டெப்பாக இன்றைக்கி நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். 2 வாழைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியம் திக்னஸில் இருக்கட்டும். நல்லா க்ராஸாக ஹாரிசான்டலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃபிஷ் மாதிரி இருக்கணும். கருக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம். அதை தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துட்டு தொடச்சிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இந்த மிக்சர் நல்லா மேரினேட் ஆகிறதுக்கு ஒரு பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணியிருக்க மேரினேஷன் காய்க்குள்ளே இறங்கிறதுக்கு ஒரு சிட்ரிக் மீடியம் தேவை. அதுக்கு தான் நம்ம லெமன் ஜூஸ் பிழிஞ்சிருக்கோம். ஜென்டிலாக அப்படியே தடவி கொடுத்துட்டு மசாஜ் கொடுங்க. எல்லா மசாலாவும் வாழைக்காயோட எல்லா பக்கமும் ஈவனாக பரவணும். வாழைக்காயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறுறதுக்கு வச்சிடலாம். உங்களுக்கு இது நல்லா இன்னும் ஹார்டாக கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் இது கூட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. இது நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறது இல்லைங்க, அப்படியே தவாவில் போட்டு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ இது பண்ணுறதுக்கு ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மேரினேட் பண்ண ஒரு வாழைக்காய் எடுத்துகிட்டு நீங்கள் இது எண்ணெயில் லைனாக அப்படியே ப்ளேஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு சைடு அப்படியே ஈவனாக ப்ரௌன் கலர் கோட்டிங் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடையும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் எய்தர் ராவாகவே அப்படியே வாழைக்காவை எடுத்துகிட்டு மேரினேட் பண்ணிக்கலாம், இல்லைனா வாழைக்காயை கொஞ்சமாக வேக போட்டுட்டு அதில் மசாலாலாம் போட்டுட்டு பெரட்டி இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்த வாழைக்காயை கொஞ்சமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா குழம்புல கொஞ்சம் போட்டுக்கலாம், மீதி கொஞ்சத்தை காய் மாதிரியும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். வெளில பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் நல்லா இன்னும் குண்டு குண்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாழைக்காயை வேக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கிரேவி பண்ணலாம். கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு புளியோட விழுதை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அந்த புளிக்கரைசலில் ஒரு 2-3 தடவை தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த புளிக்கரைசல் கூட ஒரு தக்காளியை நான் அப்படியே டைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக பொடிகள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இது காரம் கொடுக்காது, நல்ல கலர் கொடுக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல காரமாக இருக்கிற மிளகாய் பொடி, நம்ம யூஸ்வலாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்துக்கலாம். நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுறதுனால சோம்பு பொடி மஸ்ட்டு, அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அந்த வாழைக்காய் மேரினேட் பண்ண மிச்சம் இருக்கிற பேஸ்ட்டையுமே சேர்த்துட்டு நல்லா கை போட்டு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மண் சட்டியில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ப்ரிஃபரபிளி நல்லெண்ணெய் இருந்தால் உங்களுக்கு இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், நல்லா தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்து கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு கூடவே நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா 2 வெங்காயத்துக்குமே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் உண்டு. ஸோ 2த்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம இதே எண்ணெயிலேயே சாட்டே பண்ணிக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு நுரைச்சி வருது. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சி வச்சோம் இல்லையா, புளி தக்காளி பொடிகள்லாம் போட்டு அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மிக்சர் கொதிக்க தான் உங்களுக்கு புளியோட பச்சை வாசனை, நம்ம சேர்த்துருக்கிற பொடிகளோட பச்சை வாசனையெல்லாம் போகும். நல்லா இந்த எண்ணெயோடு சேர்த்துட்டு ஒரே மிக்சராக ஆற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு அரை மாங்காவை எடுத்துகிட்டு ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம புளி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம், ஏன்னா ஒரு பாதி அளவுக்கு மாங்காய் சேர்த்துருக்கிறதுனால மாங்காயிலேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் புளிப்பு வரும். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப புளிப்பில்லாத ஒரு நார்மல் சார்னஸ் இருக்கிற மாங்காய் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருக்குன்னா நீங்கள் புளியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்சர் நல்லா கொதிக்க உங்களுக்கு நல்லா டார்க் ஆகிட்டே வரும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த வாழைக்காய் பீசஸை ஒன்றா இந்த குழம்புல அப்படியே சேர்த்துட்டே வரலாம். இது நீங்கள் வெஜிடேரியன் செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்புன்னு கூட சொல்லலாம். வாழைக்காய் பீஸெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். இந்த உப்பு புளிப்பு எல்லாமே இந்த வாழைக்காய்க்குள்ளே இறங்கும்.
நீங்கள் எவ்வளோ கொதிக்க வச்சாலும் உங்களுக்கு வாழைக்காய் குழையாது. ஏன்னா இந்த வாழைக்காவை நம்ம ஏற்கனவே தவாவில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இனிஷியலாகவே உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், நீங்கள் வாழைக்காயை தோலோடு கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம். குழம்பு பண்ணும்போது வாழைக்காவை லைட்டாக அப்படியே சொராண்டிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு குழையாமல் அப்படியே இருக்கும். 5 மினிட்ஸ் கழித்து ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு ஒரு அரை கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே குழம்பு சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. மண் சட்டிங்கிறதுனால ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு கொதிச்சுட்டே தான் இருக்கும். தேங்காய் பால் சேர்த்துட்டு எப்போவுமே ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை தூவி விட்டிங்கன்னா நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடும். சூடான சாதம், சுட்ட அப்பளம், இந்த குழம்பு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். மிளகாய் பொடியோட காரம், புளி மாங்காவோட புளிப்பு, தேங்காய் பாலோட ஸ்வீட்னஸ் சேரும்போது உங்களுக்கு ரொம்பவே ரிச்சாக இருக்கும். அப்படியே நம்ம பொரிச்சு வச்சுருந்த வாழைக்காலேருந்து 2 பீஸ் எடுத்து வச்சு நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். இந்த குழம்பை நீங்கள் மண்சட்டியில் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day. Thanks for watching.